வணக்கம். ஆதித்ய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஆங்கில மாதம் அக்டோபர் 5ஆம் தேதி, தமிழ் மாதம் புரட்டாசி 19ஆம் தேதி, திங்கட்கிழமை, தேய்பிறை திருதியை திதி, பரணி நட்சத்திரம், வஜ்ரம் நாமயோகம், பத்தரை கரணம் ஆகிய சுபதினத்தில் 12 ராசி பலன்களை முதலில் பார்ப்போம். இன்றைய தினம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் கோபமான பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கோபமான பேச்சை தவிர்க்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பணவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மனதில் கோபமும் எரிச்சலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு பணவரவு தனலாபம் இன்று உண்டு. ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு இன்று எண்ணிலடங்கா கோபம் வரும். யார் மேலேயும் டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையாக வார்த்தைகளை பேசுங்க. மிருகசீரிடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் தேவையற்ற அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு செய்தொழிலில் முக்கிய பொறுப்புகளும் கூடுதல் விற்பனையும் இன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களால் சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சகோதரர்கள்ட்ட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கண்ணியமாகவும் ஜாக்கிரதையாகவும் பழகுங்க. கடகராசியை பொறுத்தவரை இன்றைய அனைத்து எண்ணங்களும் வெற்றிகரமாக நிறைவேறும். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு, ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவில் சின்ன சின்ன தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினங்களில் செயல்கள் அனைத்தும் சிறப்பாக வெற்றியடையும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில்நிலை சிறப்படையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் சக்தி உண்டாகும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்திலிருந்து தனலாபம் உண்டாகும். கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் அப்பாவுடன் சின்ன சின்ன மனக்கஷ்டங்களும் மனஸ்தாபங்களையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய நிலை இன்று உண்டாகும். கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஜாக்கிரதையாகவும் செலவுகளை குறைத்து நீங்கள் இருப்பது நல்லது. துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பணவரவு லாபங்கள் அதிகரிக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கவனம் தேவை. கவனக்குறைவு காரணமாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே ஜாக்கிரதையாக விலையெல்லாம் பார்த்து நீங்கள் விற்பனை செய்ய வேண்டும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் கவனக்குறைவு மூலமாக நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உழைப்பு அதிகரிக்கும். அதுக்குண்டான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மூலத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி 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 மட்டுமே, லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் சின்ன சின்ன தொல்லைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மனக்குழப்பம் அதிகரிக்கும். மனக்குழப்பம் டென்ஷனாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஞாபக மறதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு யோகமான நிறைந்த நாளாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் உண்டாகும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். வாகனத்திற்கு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் தொழில் மாற்றம், இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் மூலமாக சின்ன சின்ன நன்மைகள் ஏற்படும். உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதியில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் சின்ன சின்ன சண்டைகள் உண்டாகிறதுக்கலாம். எனவே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் பார்த்து பேசுங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது கோபமான வார்த்தை விட்டிங்கன்னா அவங்க ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் திருதியை திதி, சந்திரமானப்படி 18ஆவது நாள். இன்றைய தினம் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும், சயன கோலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள்னு சொல்லக்கூடிய மாசாணி அம்மன், அங்காள பரமேஸ்வரி, பெரியாண்டிச்சி அம்மன், இது போன்ற சயன கோலத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபட உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும் என்கிறது பஞ்சாங்க விதி. அடுத்த தொகுப்பாக நேயர்களுடைய கேள்வி பதில்களையும் தொடர்ந்து ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவலையும் பார்ப்போம். நன்றி. நேயர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் தமிழரசன் சி. அவங்க பிறந்த தேதி 16 ஜனவரி 2004, விடியற் காலை 4 மணி 30 நிமிஷத்துக்கு பிறந்திருக்காங்க. ஸோ இவர் பிறந்த ஊர் கர்நாடகா, பத்ராவதியில் பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய கேள்வி என்னென்னா, 12ஆம் வகுப்பு முடித்து விட்டேன், அடுத்து என்ன படிப்பது என்று தெரியவில்லை, என்ன படித்தால் நன்றாக இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. ப்ளஸ் டூ மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஜாதகப்படி பார்க்கும் பொழுதுங்க, உங்களுடைய ஜாதகத்தில் இந்த வெல்டிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸ், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் படிச்சுட்டு வெல்டிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் அல்லது ஒரு துறை சம்மந்தப்பட்டது, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மித்திங், மோல்டிங் அல்லது ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறை, மொட்டையாக படிக்காமல் ஏதாவது ஒரு துறை சம்மந்தப்பட்ட டீப்பான கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் நீங்கள் பெரிய அளவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என் கணிப்பு சரியாக இருந்தால் வெல்டிங் டெக்னாலஜி படிச்சிங்கன்னா துபாய், இது போன்ற ஐக்கிய அரபு நாடுகளில் பெரிய லெவலில் நல்ல வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, இன்றைய இரண்டாவது கேள்வியாளர் பெயர்
அகிலா பிஎஸ்சி பிஎட். அம்மா பேர் மட்டும் போடுங்கம்மா, பேர் படிப்புலாம் வேண்டாம். February 2, 1996 வெள்ளிக்கிழமை 5:15 தாராபுரத்தில் பிறந்திருக்கீங்க. ஸோ புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம், மிதுன ராசி, கடக லக்கணம். ஸோ எப்போது திருமணம் நடக்கும், அரசு வேலை கிடைக்குமா, அரசு மாப்பிள்ளை கிடைப்பாரா? ஏம்மா அரசு வேலை அரசு மாப்பிள்ளை மட்டும்தான் வாழ்க்கைனே எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் சரியாக தெரியல. உங்கள் ஜாதத்தில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் இருக்குது. அரசு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போஸ்டல் ரயில்வேல இருக்கக்கூடிய மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் எப்போது நடைபெறும்? நீங்கள் உறுதியாக 100% நிச்சயமாக அடுத்த ஆண்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் உறுதி செய்யப்பட்டு அடுத்த வருஷம் நவம்பர், டிசம்பர், அடுத்த வருஷம் தீபாவளி, தலை தீபாவளியாக இருக்கும். கவலைப்படாதீங்க. அதே மாதிரி அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன்றீங்க, தாராளமாக ட்ரை பண்ணுறேங்க. கிடைச்சா எனக்கும் சந்தோஷமே. நேர்களே, இன்று 2 கேள்வியாளர்களுக்கு பதிலை பார்த்து விட்டோம்.